இப்ப ஹீரோக்கும் அந்த சாமியாருக்கும் பயங்கரமா வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. அந்த சாமியாரு அந்த இடத்துல தீய சக்தி இருக்குன்னு சொன்னதை ஹீரோ ஒத்துக்கவே மாட்டாரு. உங்க மூட நம்பிக்கையை உங்களோட வச்சுக்கோங்க, தேவையில்லாம என்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லவும் அந்த ஊர் ஆட்கள்லாம் அவர் அடிக்க வராங்க. இப்ப அந்த ஊர் தலைவரோட பையனும் ஹீரோ வான் பண்ணிட்டு, நீ எத்தனை நாள் வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் கிளம்பணுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளம்பிடு, அதுக்கு மேல இங்க இருந்தீங்கன்னா உன்னை நாங்க ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கடைஞ்சு போயிடுறாங்க. இப்ப ஹீரோவும் அவரோட பொட்டி படுக்கலாம் எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல டென்ட் போட்டு தங்குறாரு. இப்ப அந்த மாட்டோட பாலை கறந்து டெஸ்ட் பண்றாரு. அது ரத்தமா தான் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் எடுத்துட்டு வந்திருக்க பொருளை வச்சு அந்த விண்கலோட ஒரு பகுதியை செக் பண்ணிட்டு இருக்காரு. அவர் செக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வராங்க. அந்த பொண்ணு வந்து இந்த ஊர் போசரோட பொண்ணு தானா, விண்கலை பத்தி ஆராய்ச்சி பண்ண நீங்க வந்துட்டு அதான் சொன்னாங்க, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னுட்டு ஹீரோ கிட்ட சாதாரணமா பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இந்த ஊர் பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ அன்னைக்கு ராத்திரி அந்த பால்கான வீட்டுல ரொம்ப மோசமா நடந்துட்டு இருக்கான். வீட்டுல இருக்க எல்லா சாப்பாடும் போட்டு ரொம்ப ஆக்குலசமா சாப்பிட்டு இருக்கான். இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டு எழுந்து வெளியில வந்து தொட்டில இருக்க தண்ணியில முகத்தை கழுவ போகும்போது அந்த தண்ணியில வேற ஒரு உருவம் தெரியுது. அதை பார்த்து ரொம்பவே பயந்துடுறான். இப்போ ஹீரோவை அந்த போலீஸ்காரரு அவரோட வீட்டுக்கு கூட்டு போய் அவரோட பொண்ணு அவர் வீடு எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. அவரோட ஒய்ஃப் அவர் குழந்தை பிறந்த கொஞ்ச நாள் இறந்துருப்பாங்க. இதெல்லாம் ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவும் இதெல்லாம் கேட்டுட்டு அந்த குழந்தைகிட்ட போய் பாலத்துல என்னமா பாத்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க அந்த குழந்தை அங்க தெரியல நட்சத்திரம்னா எங்க அம்மாட்ட நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. ஹீரோவும் ஒரு பசல்கிட்ட போட்டோ எடுத்து காமிச்சு இதுதான் என்னோட அம்மா, என் அம்மாவும் சாமி ஆயிட்டாங்க அப்படின்னு அந்த குழந்தைய பேசிட்டு இருக்காரு. இப்ப அடுத்த நாள் விழிஞ்சிருது. ஹீரோ அவரோட இடத்துல படுத்திருக்கும் போது அந்த மாட்டை யாரும் அவுக்குற மாதிரி சத்தம் கேக்குது. என்னதான் கண்ணு முடிச்சு வந்து பார்த்தா அந்த பால்காரன் அந்த மாட்டை வேகமா ஒத்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ வந்து இதுக்கு அந்த மாட்டை ஒத்துட்டு இருக்கேன்னு தடுக்க, இது என்னோட மாடு, நீ காப்பாத்தி கொண்டு வந்துட்டா உன்னோடதாயிடுமா, இதை நான் எடுத்து ஓடிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க ரொம்ப ஆக்ரோஷமாகி ஹீரோவை அங்க இருக்கிற தண்ணியில முக்கி கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ பயங்கரமா காத்தடிச்சு ஒரு மணி சத்தம் கேக்குது. அந்த சத்தம் கேட்ட உடனே அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆகி அங்க இருந்து போயிடுறான்.